ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ் தினம் 5 கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5வது காணொலியை பார்க்க போகிறோம், 5வது பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங் டைஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க? படத்தில் பகடையின் 4 நிலைகள் உள்ளன. முகையன் 3இன் எதிர்ப்புறம் உள்ள முகையன் யாதுன்னு கேட்டிருக்காங்க. 4 பொசிஷன் ஆஃப் எ டைஸ் ஆர் ஷோன். which number of the face will be opposite to the face with the number 3ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு உடனே நம்ம என்ன பண்ணோம்? 3ஆம் நம்பரை பார்க்கணும். எந்தெந்த டைஸில் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 இந்த 3 இடத்துல இருக்குது. இப்படி 3 இடத்துல இருந்துச்சுன்னா, மினிமம் வந்து 2 அல்லது 3 இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிடலாம். எலிமினேஷன் மெத்தட்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, 3ன்ற நம்பர் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது 5 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் ஆப்போசிட்டாக வரப்போகுது. அந்த நம்பரை நான் எழுதிக்கிறேன். கண்டிப்பாக அதே நம்பர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேங்களா? எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு சின்ன கான்செப்ட். எதிர்பக்கமாக இருக்க நம்பர் வந்து அதோட பக்கமாக வராது, அட்ஜசன்ட் சைடாக வராது. அப்போ ஃபஸ்ட்டு டைஸில் பாருங்கள், 5 6ன்றது அதோட பக்கமாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 3ஓட எதிர்பக்கத்தில் 5ம் 6ம் வராது. அதேமாதிரி செகண்ட் டைஸ் பார்க்குறேன், 6 ஆல்ரெடி காலி பண்ணிட்டோம். என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், அதே பக்கத்தில் 2ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 2ன்ற நம்பரும் கண்டிப்பாக எதிர்பக்கமாக வராது. இதே தேர்ட் டைஸில் பாருங்கள், ஆல்ரெடி 5 காலி பண்ணிட்டோம். 4ன்ற நம்பர் இருக்குது பக்கமாக. ஸோ 4ன்ற நம்பரும் எதிர்பக்கமாக வராது. பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன? 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3யோட ஆப்போசிட் வந்து கண்டிப்பாக 1ஆ மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இதே இதை வந்து இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு டைப்லேயும் சால்வ் பண்ணலாம். நான் செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் எடுத்துக்கிறேன். ரெண்டுலேயுமே பாருங்கள், 3ன்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா இதை டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் பண்ணணும்? எந்த நம்பர் சேமாக இருக்கோ அந்த நம்பரில் இருந்து நம்பர்ஸை கிளாக் வைஸில் எழுதணும். அப்போ செகண்ட் டைஸில் எழுதும்போது 3, கடிகார சுற்றுற திசையில் எழுதுகிறப்போ 6, அடுத்து 2. இதே மாதிரி தேர்ட் டைஸில் 3ன்ற நம்பர் தான் காமனாக இருந்துச்சு, அதில் இருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் எழுதணும். அப்போ 3 5 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 6ஓட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா 5ன்னு சொல்லலாம், 2ஓட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா 4ன்னு சொல்லலாம். இதில் இல்லாத ஒரே ஒரு நம்பர் என்ன? 1ன்ற நம்பர் தான் இல்லை. அப்போ 3யோட ஆப்போசிட் அந்த 1ஆ தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 1ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் ரீசனிங்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். லெட்டர் சீரீஸ்ன்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட் இன் த கிவன் சீரீஸ்னு கொடுத்துட்டு 13CN கொடுத்துருக்காங்க, 216 FAB, 25 EB, 237 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் தான் என்ன ஃபில் பண்ண போகிறோன்னு தெரியணும். 46 FDன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜூம் பண்ணால் இன்னும் கிளியராக புரியும். என்ன கொடுத்துருக்காங்க? 13CN கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்டு பொசிஷனில் வர லெட்டர் என்ன? சி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷனில் வர லெட்டர் என்ன? ஏ. அதை தான் அப்படியே ரிவர்ஸில் நம்பரில் எடுத்ததை லெட்டராக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 6ங்கிறது பார்த்தீங்கன்னா எஃப், 1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ, அதே மாதிரி 2ங்கிறது பார்த்தீங்கன்னா பி, 5ங்கிறது இ, பிங்கிறது 2. இதே மாதிரி நம்மளும் ரிவர்ஸில் எழுதலாம். 2 3 7 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் லெட்டர் எழுதணும். 7th பொசிஷனில் வர்றது பார்த்தீங்கன்னா ஜீன்ற லெட்டர் வரும். தேர்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சீன்ற லெட்டர் வரும். செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பீன்ற லெட்டரு வருங்க. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா GCB அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் செக் பண்ணிடலாங்களா? ஆன்சர் பாருங்கள், GCB அப்படின்ட்டுருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாப்பிக்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். நம்பர் சீரீஸ்ன்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண்ணை காண்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த ஃபாலோயிங் சீரீஸ்னு கொடுத்துட்டு 5 10 13 26 29 கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் சீரீஸை எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 5 10 13 26 29க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் 5 கூட எதை ஆட் பண்ணும்போது 10ன்னு கிடைக்கும்? 5 ஆட் பண்ணும்போது 10ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 10லேருந்து 3 ஆட் பண்ணும்போது 13ன்னு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், 13லேருந்து 13 ஆட் பண்ணால் தான் 26ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் படி நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. இப்போ 5லேருந்து 10 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10ன்னு வரும். கரெக்டுங்களா? 5 × 2 10.
அதேமாதிரி 10ல் இருந்து 13 வரணும்னா ஒரு 3ன்ற நம்பரை ஆட் பண்ணலாம். கரெக்டுங்களா? கரெக்டு. அதேமாதிரி 13ல் இருந்து 26 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். கரெக்டுங்களா? மல்டிப்ளை பை 2 + 3 மல்டிப்ளை பை 2 நெக்ஸ்ட் வரப்போது +3 வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட். அப்போ 26லேருந்து 3 ஆட் பண்ணும்போது 29ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு லாஜிக் தெரிஞ்சிருச்சு. ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டு 2 + 3 பண்ணியிருக்காங்க. இங்கே +3ன்னு முடிஞ்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு 2 பண்ணணும். கரெக்டுங்களா? இன்ட்டு 2 29 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 58ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 58. நான் என்ன பண்ணுறேன், இதே சீரீஸை உங்களுக்கு இப்படி கொடுக்குறேன், 58ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற 3 நம்பர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? 58க்கு அப்புறம் நீங்கள் 3 நம்பர் கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சர் என்ன வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? 5, 10, 13, 26, 29, 58 கொஷின் மார்க் கொஷின் மார்க் கொஷின் மார்க். இந்த இதில் கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை சுருக்குன்னு கொடுத்துட்டு 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 3 × 2 - 6 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கு போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும், இன்னர் ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடைக்கும். மைனஸ் நெக்ஸ்ட்டு இந்த இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். இந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 8 2ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 100ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? ஈஸியாக இருக்கனால அப்படியே சால்வ் பண்ணிடலாம். 100ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 104ன்னு கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும்போது 6லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணணும். 3ஐ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்போ 104 + 3 107 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 107 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? செக் பண்ணிடலாம் ஆன்சரை. ஆன்சர் பாருங்கள், 107. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3Dயில் கியூபாய்டு கனசெவகத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த கொஷின் தான் போன குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இதே மாடல். ஓகேங்களா? 10 மீட்டர் × 10 மீட்டர் × 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம்னு கேட்டிருக்காங்க. த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ராட் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் எ ரூம் ஆஃப் டைமென்ஷன் 10 மீட்டர் × 10 மீட்டர் × 10 மீட்டர். அதாவது நான் ஒரு ரெக்டாங்கிளே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 3Dயில் காமிக்காமல் 2Dயில் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம இந்த டயக்னலை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு லாங்கஸ்ட் ராடை வச்சு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டயக்னல் கேட்டிருக்காங்க. கன செவ்வகத்தோட டயக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிங்கிறது டயக்னல் மூலைவிட்டம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² + B² + H². சார் இதில் LBH தெரியாதே. எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் கொடுத்துருக்கிறது, பிங்கிறது நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது, ஹச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து கொடுத்துருக்கிறது. அப்போ எல்லுக்கு பதில் 10 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு கிடைக்க போது 100ன்னு கிடைக்கும். ப்ளஸ் பிங்கிறது 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 10 ஸ்கொயர் பண்ணால் 100 ப்ளஸ் ஹச்சுங்கிறது 5 மீட்டர், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ஆட் பண்ணிடலாங்களா, 100 + 100 200, 200 + 25 225ன்னு இருக்குது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. 225ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 15ஓட ஸ்கொயர் வேல்யூ. அதாவது நமக்கு 15 ஸ்கொயர்ன்னு இருக்கும். இன்ட்டு ரூட்டுக்கு பதிலாக 1/2ன்னு போட்டுக்கலாம். ரூட்னாலும் 1/2னாலும் சேம். இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 15ன்னு இருக்கும். அந்த 15 தான் இது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் அதிகபட்ச நீளம் கொண்ட ஒரு கம்பியை வைக்கணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருப்போம், 15 மீட்டரில் வச்சுருப்போம். லாங்கஸ்ட் ராடுன்னு கேட்டாங்கனாலே டயக்னல் சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ தான் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.